எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் பீப்புள். அப்படின்னா ஒரு பர்சனுக்கோ இல்லைன்னா ஒரு குரூப்புக்கோ இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் கம்யூனிகேஷன். ஓகேவா? இந்த கம்யூனிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது, அதுக்கு ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த 5 டைப்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஓரல் கம்யூனிகேஷன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிட்டன் கம்யூனிகேஷன், தேர்ட் ஒன் நான் வெர்பல் கம்யூனிகேஷன், ஃபோர்த் ஒன் ஆக்டிவ் லிசனிங் கம்யூனிகேஷன், ஃபிஃப்த் ஒன் கான்டெக்சுவல் கம்யூனிகேஷன். ஓகேவா? இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. அந்த பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமானது என்னென்ன விஷயம், இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட பிஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து இந்த 5 டைப்ஸ் இருக்குல்ல, அந்த 5 டைப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலே உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நல்லா டெவலப் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓரல் கம்யூனிகேஷன். ஓரல் கம்யூனிகேஷன் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு உண்மையான விஷயத்தை நம்ம கால் பண்ணலாம். கால் பண்ணும்போது நம்ம பேசும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளோட ஐடியாஸ் என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணிப்போம். சரிங்களா? அது இல்லாமல் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணியும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஓரல் கம்யூனிகேஷனில் வில் சூட் ஒன்லி ஃபார் ஷார்ட் மெசேஜ்ன்றான். எதனால் அதை சொல்கிறான் அவன்? ஏன்னா வந்து நம்ம ஏதாவது ஷேர் பண்ணும்போது நிறைய விஷயம் ஷேர் பண்ணோம் அப்படின்னா அந்த லிசனர்ஸ்க்கு வந்து அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது லாங் மெசேஜ். அதை வந்து நம்ம இந்த ஓரல் கம்யூனிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இது வந்து ஒன்லி ஃபார் ஷார்ட் மெசேஜ் ஓரல் கம்யூனிகேஷனுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தா ரிட்டன் கம்யூனிகேஷன். ரிட்டன் கம்யூனிகேஷன்னா என்ன? இது என்ன பண்ணி இப்போது உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும், உங்களுடைய ஐடியாஸ் இருக்கும், இது எல்லாத்தையும் நம்ம எழுதி சொல்கிறது. ரிட்டனாகவே தெரியும் உங்களுக்கு, எழுதுறது. சரிங்களா? எழுதி சொல்கிறது. அது இல்லாமல் நம்ம இமெயிலே இதை ஷேர் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பை எடுத்து அதுக்கும் நம்ம கையால் எழுதி கூட நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். ரிட்டன் கம்யூனிகேஷன் இது எல்லாமே இருக்குது. நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ரிட்டன் கம்யூனிகேஷனில் நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அட்வான்டேஜ்? இட் கிரியேட்ஸ் பெர்மனன்ட் ரெக்கார்டு. எழுதுறதால ரெக்கார்டு வருது நம்மளுக்கு, அது ரெக்கார்ட் ஆகுது இல்லை, அதனால் பெர்மனன்ட் ரெக்கார்டு. அப்புறம் இட் அவாய்ட்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? இட் அவாய்ட்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஓரல் கம்யூனிகேஷன் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்களேன், சும்மா நம்ம ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறோம். சரிங்களா? அது தப்பாக கூட வந்து அவங்க லிசனர்ஸ் கன்வே பண்ணலாம். ஆனால் ரிட்டன் கம்யூனிகேஷனில் அது நடக்காது. அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன். நான் வெர்பல் கம்யூனிகேஷன்னா இந்த ரிட்டன் கம்யூனிகேஷனும் கிடையாது, இல்லை ஓரல் கம்யூனிகேஷனும் இதில் கிடையாது. ஏன்னா இது எப்படின்னா உங்களுக்கு வெறும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் முக்கியம், ஐ கான்டாக்ட் முக்கியம். நெக்ஸ்ட்டு ஜெஸ்டர்னா சைகை பண்ணுறது, அதில் தான் அந்த நான் வெர்பல் இதெல்லாம் வருது. நெக்ஸ்ட்டு பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் லேர்னிங் கம்யூனிகேஷன் ஸ்கில். இது எப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் அண்ட் மேக்கிங் அன் எஃபர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் சம்மோன் இஸ் சேயிங் ஆர் அண்ட் டு ஷோ தட் யூ ஆர் லிசனிங். எப்படின்னா நீ வந்து ஒரு ஏதாவது ஒருத்தர் பேசுகிற, சரிங்களா? பேசுறத வந்து அந்த வார்த்தைகள், அந்த எண்ணங்கள், அந்த நோக்கம், அந்த கண்டென்ட் இருக்குல்ல, அதை வந்து நீ புரிஞ்சுக்கிற மாதிரி முயற்சி செய்யணும். மேக்கிங் அன் எஃபர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தான் அந்த வாட் சம்மோன் எல்ஸ் இஸ் சேயிங். அதை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி நீ வந்து முயற்சி செய்யறது. அது இல்லாமல் தட் அண்ட் டு ஷோ தட் யூ ஆர் லிசனிங். நீ வந்து கேட்குறியான்றத நீ வந்து காண்பிக்கணும். அது எப்படி செய்வோம் நம்ம? ஃபஸ்ட்டு இப்போ சாதாரணமாக இப்போ நம்ம ஏதாவது ஒருத்தர் பேசுகிறாங்க, மேடை பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், தலை அசைச்சு பேசுவோம், இப்படி கவனிப்போம், தலையசி கவனிப்போம். நெக்ஸ்ட்டு ஐ கான்டாக்டில் நம்ம பார்ப்போம் அவங்கள. இன்னொன்று என்ன பண்ணுவோம், நம்ம நெக்ஸ்ட்டு சிரிப்போம். அவங்க பேசுறது நல்லா இருக்குது அப்படின்னு சிரிச்சு காமிப்போம். அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ they are listening சொல்லிட்டு. சரிங்களா? அண்ட் டு ஷோ தட் யூ ஆர் லிசனிங், அதுதான் அது மீனிங். சரிங்களா? லிசன் பண்ணுறோம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே போல் அவங்க பேசும்போது அவங்களுடைய நோக்கம், அவங்க எண்ணம், அவங்க உணர்ச்சி, அவங்க கண்டென்ட் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் முயற்சி செய்யணும், காமிக்கணும். சரிங்களா? அதுதான் இது வந்து ஆக்டிவ் லிசனிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்டெக்சுவல் கம்யூனிகேஷன். இது கான்டெக்சுவல் கம்யூனிகேஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் 2 or more people, more parties கூட சொல்லலாம்.
சரிங்களா? அப்படின்னா அவங்க அந்த எல்லா 2 பார்ட்டிக்குமே தெரியும் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. அது முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 5 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன், செகண்ட் ஒன் இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குரூப் கம்யூனிகேஷன், ஃபோர்த் ஒன் பப்ளிக் கம்யூனிகேஷன், ஃபிஃப்த் ஒன் மாஸ் கம்யூனிகேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன்னா என்ன, அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அப்படின்னா நம்மளுக்குள்ளேயே பேசிக்கிறது. இதில் நம்ம பாசிட்டிவாக நம்ம பேசிக்கலாம், செல்ஃப் அவேர்னஸும் நம்மளுக்கு கிடைக்கும், அது இல்லாமல் நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும் நம்மளுக்குள்ள நம்ம பேசிக்கிட்டா. சரிங்களா? அதான் இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன். இப்போ இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன்னா என்ன? ஒருத்தரோட ஒருத்தர் மீட் பண்ணி பேசுறது தான் இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் கம்யூனிகேஷன். குரூப் கம்யூனிகேஷன் அப்படின்னாவே ஒரு மீட்டிங் போகிறோம், மீட்டிங்கில் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய ஐடியாஸை ஷேர் பண்ணுறது தான் வந்து குரூப் கம்யூனிகேஷன். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து டீமுக்கு கூட நம்ம வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஐடியாஸை ஷேர் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் கம்யூனிகேஷன். பப்ளிக்னாவே நம்மளுக்கு தெரியும், ஏதாவது ஒரு கேம்பெயின் போகிற இதுக்கு, இல்லையா பிரச்சாரத்துக்கு, இல்லை வந்து ஏதாவது ஒரு செமினாருக்கு பண்ணலாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு சொல்லலாம். இதெல்லாம் பப்ளிக் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன். மாஸ் கம்யூனிகேஷனா எல்லாருக்குமே தெரியும், இது வந்து மீடியாவில் நம்ம மீடியா என்னென்ன சொல்லுவோம், மீடியாவில் ஃபோனு இதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் மீடியா. அதை பார்த்தா என்ன வரும்? ப்ரெஸ் மீடியான்னா என்ன? பேப்பர் இல்லைனா வந்து மேகசின். சரிங்களா? அது இல்லாமல் வந்து சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டிவி ரேடியோவில் கூட நம்ம வந்து இந்த மாஸ் கம்யூனிகேஷன் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் தான் நம்மளால வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இது இருந்தால் டெவலப் பண்ண முடியும். இப்போ வந்து நோயிங் இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அதனால் இங்கிலீஷும் முக்கியம், அதே போல் கம்யூனிகேஷன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த கம்யூனிகேஷன் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் வரும், லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். சரிங்களா? இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கம்யூனிகேஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும். அந்த ஸ்கில் இல்லாமல் நம்மளால டெவலப் பண்ண முடியாது. அதனால தான் நான் என்ன சொன்னேன், இந்த 5 டைப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 5 டைப்ஸை வச்சே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணலாம். என்னென்ன சொன்னேன்? ஓரல் கம்யூனிகேஷன், அப்புறம் ரிட்டல் கம்யூனிகேஷன் சொன்னேன், அதுக்கப்புறம் நான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இப்போ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஜெஸ்டரில் இல்லை வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனில், பாடி லாங்குவேஜில் நம்ம அதெல்லாம் அதில் வரும், நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் என்ன? ஆக்டிவ் லிசனிங் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே ஏதாவது ஒரு பேச்சு ஏதாவது ஒரு மேடையில் பேசும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆக்டிவாக நம்ம லிசன் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆக்டிவ் லிசனிங் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கான்டெக்சுவல் கம்யூனிகேஷன். இதெல்லாம் உங்களுக்கு 5 டைப்ஸ் சொல்லிட்டேன். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே அது இன்ட்ரா பர்சனல், இன்டர் பர்சனல், குரூப் கம்யூனிகேஷன், பப்ளிக் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன், இதெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதில் என்னென்ன டைப்னு உங்களுக்கு சொல்லிட்டேன், எது அடங்கும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். தேங்க்யூ.